கொத்தவரங்காய் தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம்ப்பா. தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சிடணும். வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு தேங்காயோடு சேர்ந்து அரைக்கணும்ப்பா. இது எல்லாத்தையும் கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சுப்பா. நீங்கள் பார்த்தாலே தெரியும், கொத்தவரங்காய் கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் ஒன்று எடுத்து இப்படி பார்த்தாலே தெரியுது வெந்துருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன்ப்பா. கடுகு, உளுந்து, கடுகு, உளுந்து தாளிச்சோம், கருவேப்பிலை, கொஞ்சம் ஆனியன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுப்பா. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா கொத்தவரங்காய், அதை நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸர் சேர்த்துக்கலாம். தேங்காய், காஞ்ச மிளகாய், ஜீரகம், வேர்க்கடலை போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸர் சேர்ப்போம். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரையும் அந்த லைட்டாக வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இவ்வளோ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சுன்னா கொத்தவரங்காய் தயார். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் வற்றிடுச்சுப்பா. கொத்தவரங்காய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக தண்ணியே இல்லை.